ஹாய் ஹலோ காய்ஸ், எங்கள் அம்மா சரி கேஎஃப்சி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இப்போது இன்றைக்கி செய்யலாமே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு. முதல்ல வந்துட்டு அந்த மாவில் பெரட்டி போட்டு அந்த ஐஸ் வாட்டரில் நல்லா இது பண்ணி அப்படியே எடுத்து போடுறாங்க. போட்டோடனே நல்லா இது ஆகுது. அதே மாதிரி பண்ணி பண்ணி போட்டுருந்தாங்க. இப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்களா, நல்லா ஃப்ரை ஆகினே இருந்தது. மாவுலாம் ரெடி பண்ணிக்கோங்க. மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கடாயை ரெடியாக வச்சுக்கோங்க. கடாயை ரெடி வச்சா தான் நம்ம போடும்போது சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஐஸ் வாட்டரில் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாமல் நீங்கள் கேஎஃப்சி கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கு காசு வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே அழகாக செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் லேஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம், என்ன வேணால் சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் நாங்கள் வந்துட்டு கம்மி பொருளில் தான் செஞ்சோம். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வலித்து எடுத்து பிளேட்டில் போட்டுக்கோங்க. பிளேட்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிட இதுவாக இருக்கும். கலரை பார்த்தீங்களா, அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அது கூடவே மைனோஸ்லாம் சேர்த்தேன். இது மைனோஸு, அதுக்கப்புறம் இது சில்லி சாஸு, அப்புறம் இது சிக்கன். இது கேஎஃப்சி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டும் பார்த்தாலாம் வாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு.